ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். त्वद्दर्शन प्रमद भारतरङ्गितं तं त्वद्दर्शन प्रमद भारतरङ्गितं तं दृग्भ्यां निमग्नमिव रूप रसायने ते दृग्भ्यां निमग्नमिव रूपरसायने ते तुष्टूषमाणमवगम्य कपोलदेशे तुष्टूषमाणमवगम्य कपोलदेशे संस्पृष्टवानसिदरेण तथाधरेण संस्पृष्टवानसिदरेण तथाधरेण त्वद्दर्शन प्रमथ भारतरङ्गितं तं दृग्भ्यां निमग्नमिव रूप रसायने ते त्वद्दर्शन प्रमद भारतरङ्गितं तं दृग्भ्यां निमग्नमिव रूपरसायने ते तुष्टूषमाणमवगम्य कपोलदेशे संस्पृष्टवानसिदरेण तथाधरेण तुष्टूषमाणमवगम्य कपोलदेशे संस्पृष्टवानसिदरेण तथाधरेण. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். त्वद्दर्शन உங்களுடைய தரிசனத்தினால், பிரமதபார மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு, தரங்கிதம் ஆனந்தம் அலைமோதுகின்ற மனத்தை உடையவனாக ஆயிட்டான் துருவன். தே ரூபரசாயனே திருக்பியாம் கண் வழியாக பகவானோட அந்த திருவடிவங்கிற அமுதம் அவன் கண்ணுக்குள் வழியாக பாய்ந்து, நிமக்னம் இவ அதிலேயே மூழ்கிவிட்டவன் போல இருந்தான். தம் அந்த துருவனை துஷ்டூயமானம் உன்னை துதிக்க விரும்புபவனாக, அவகம்ய அறிந்து, ததா அவ்வாறே, கபோல தேசே அவனது கன்னத்தில், ஆதரேன மிக்க அன்புடன், தரேன உங்களது சங்கினால், சம்ஸ்பிருஷ்டவானசி நீங்கள் தடவினீர்கள் அல்லவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். त्वद्दर्शन प्रमथ भारतरङ्गितं तं दृग्भ्यां निमग्नमिव रूप रसायने ते तुष्टूषमाणमवगम्य कपोलदेशे संस्पृष्टवानसिदरेण तथाधरेण. பகவான் கருடாரூடராக துருவன் முன்னால் தோன்றினார். அந்த அற்புத காட்சியால் துருவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். ஆனந்தம் அலை அலையாக பெருகி வந்தது. உங்களுடைய அழகிய வடிவம் என்கிற அமிர்தத்தில் மூழ்கியவனாக ஆனான். அவனுக்கு உங்களை துதிக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. அதை அறிந்து கொண்ட நீங்கள் அவனுடைய கன்னத்தில் உங்கள் கையில் இருந்த சங்கினால் தடவினீர்கள். ஏன் சங்கால தடவணும்? சங்கு ஓம்கார வடிவமானது. அந்த ஓம்காரம்தான் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. நாம் பகவானுடைய அடியவர்கள் என்ற ஞானத்தை ஓம்காரம் அப்படிங்கிறது நமக்கு வழங்குகிறது. அதனால் பகவான் சங்கினால் துருவனுடைய கன்னத்தை தொட்டார்.